வணக்கம் சார். வணக்கம் சைமன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சைமன். அரசியல் எப்படி சார் போயிட்டுருக்கு? நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. டிவிகே ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய ஃபேக் நியூஸஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஏற்கனவே இருந்த ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து டிவிகே கொண்டு வந்ததாக ஒரு நியூஸ் வருது அப்படின்னு சொல்லியும் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்றும் இருக்கு, நான் அதை இது ரெண்டுத்துக்கு அப்புறம் கேட்குறேன் சார். எப்படி சார் இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கு? இல்லை, அது ஒரு ஆட்சி அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான விமர்சனங்களுக்கு தான் செய்ய வந்து. இதெல்லாம் போயிங்க, இதெல்லாம் வந்து நிஜம், இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே போட்டது தான், இது என்ன பெரிய திட்டம் வந்து அந்த திட்டத்தை தான் நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்க. அது மாதிரி இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் கூட சொல்லியிருக்காரு வந்து நம்ம ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னன்னா அந்த திட்டத்தை தான் தொடர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த திட்டத்தை அதை வந்து தொடர்றாங்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு இதற்கு முன்னாடியான காலகட்டங்களில் கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த 5 வருஷம் நடத்திட்டு இருக்காரு. அடுத்த ஆட்சி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியாக இருந்ததுன்னா அது அந்த திட்டத்தை தூக்கி போட்டுருவாங்க, அந்த ஃபைலெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா செக்ரட்டரியேட். ஆமாம், அத்தனை கோடி ரூபா கட்டி ஆட்சி மாறின உடனே வேணாம் பழைய செக்ரட்டரியேட் விடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு இருக்குதான் செய்யுது. நீங்கள் அதை பண்ணீங்கன்னா நாங்கள் இதை பண்ண மாட்டோம், இதை பண்ணீங்கன்னா அதை பண்ண மாட்டோம்னு. அதை தாண்டி வந்து ரைட் ஓகே, அந்த ஃபைல்லாம் அப்படியே நிற்குது, அதில் அடுத்தடுத்து கையெழுத்து போடணும், அதை நகர்த்திக்கிட்டு போங்க, அது மாதிரியான விஷயம் வந்து ரைட், அதுதான் ஆட்சிக்கான நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இருங்க 6 மாதம் இருங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் தெரிய வருங்க அப்படின்னு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லாருக்குமே தெரியும் வந்து 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று தாவேக்காவில் அதன் பிறகு ஆட்சி அதிகாரம் கொண்டு இன்னைக்கு வந்து 144 எம்எல்ஏக்களுடன் ஆதரவுடன் ஒரு ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அது இது என்னைக்கு வேணாலும் கவுரும், என்னைக்கு வேணாலும் அவங்க வாபஸ் வாங்குவாங்க, என்னைக்கு வேணாலும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற பொழுது சரி, நம்மளை நம்பி இந்த மக்கள் வந்து 108 பேரை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. 107 கூட வச்சுக்கலாம், ஒரு தொகுதி வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. இதெல்லாம் தாண்டி விமர்சனம் பண்ணது வந்து விஜய் வந்து எதுக்கும் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர், இவர் வந்து ஒரு சீட்டு கூட வாங்க மாட்டார், இவரே 2 தொகுதியில் டெபாசிட் இழப்பாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்திருந்த பொழுது யாருமே எதிர்பார்க்காத அளவு நீங்க முதல்வர் நாற்காலியில் உட்கார வச்சிருக்காங்கன்னா உட்காந்து அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. பேசுற நமக்கே இருக்கும்போது நம்மளை நம்பிட்டாங்க இந்த மக்கள். நம்மளை என்னென்னலாம் விமர்சனம் பண்ணாங்க வந்து, கூத்தாடி ஏர்போர்ட் ஷீட்டு பார்த்து பேச தெரிஞ்சவர், இவருக்கு அரசியல் ஞானம் இருக்குதா, இவர் ஒரு ஞான சூன்யம், கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, அதை அத்தனையும் அப்படி தூக்கி புறந்தள்ளிட்டு நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு பொழுது இந்த மக்களுக்கு 6 மாசமோ 1 வருஷமோ 5 வருஷம் கூட பண்றோம், ஆனால் ஒரு நல்ல ஆட்சியை செஞ்சுட்டு போகணும். ஒரு மக்களுக்கு ஒரு பிடித்தமான விஷயம், மக்கள் எதையெல்லாம் விரும்பாத நம்மளை கொண்டு வந்தாங்களோ அந்த விரும்பாத விஷயங்கள் இங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோட எனக்கு தெரிஞ்சு 10 நாள் தான் ஆகுது களத்தில் இறங்கி விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட மாதிரி ஃபேக் நியூஸும் வருது, ஆதரவான நியூஸ் வருது, இது வந்து கலந்து வர்றது தான் நல்ல விஷயம் தான். வெறும் பாராட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, விமர்சனமே இருக்கணும். வெறும் போற்றுதல் மட்டுமே இருக்கக்கூடாது, தூற்றுதலும் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரசுக்கான ஒரு வழி அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது. சார், இப்போ தாவேகா சார்பாக புதுசா எந்த ஒரு பிளானையுமே அவங்க வந்து கொண்டு வரல. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்ததை தான் இவங்க வந்து பேரை மாற்றி அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. புதுசா எப்ப சார் திட்டங்கள் வரும்? இவங்க நிறைய திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து நீங்களே இப்படி கேள்வி கேட்கிற ஊடகத்துல இருக்கிறீங்க. 10 நாள் தான் ஆகுது வந்து. இல்ல, முதல்ல கையெழுத்து போடுறது அதுக்கு தானே, நான் கொண்டு வர்ற திட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு கையெழுத்து போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 5 வருஷம் நம்பி கொடுக்கும் பொழுது 10 நாள் தானே ஆகுது. 10 நாளுக்குள்ளே வந்து இது ஒரு சிறுபான்மையான அரசு வந்து, இது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத அரசு, நாங்க இல்லைன்னா உங்களால ஆட்சி பண்ண முடியாது, நாங்க எப்போ வேணாலும் வாபஸ் வாங்கிடுவோம், 25 எம்எல்ஏக்களை வந்து அதிமுக வந்து பிரச்சனை வந்திருக்காரு, இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து இவர் மேல பாயும், நாங்க கோர்ட்டுக்கு சொல்லுவோம், இந்த மாதிரியான சரமாரியான விமர்சனங்கள் இருக்கும் பொழுது இங்க அறிவிச்சு எல்லாத்தையும் வந்து ஏஐல வந்து கொண்டு வர, நீங்க ஆட்சி கொண்டு வாங்க, இது பண்ணுங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். அது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 717 டாஸ்மாக் கடைகள் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய விஷயம், யாரும் தொட முடியாத ஒரு ஏரியா அசைன்மெண்ட் வந்து. சார், ஒரு ஆட்சி வரும்போதும் 500 600 அந்த மாதிரி க்ளோஸ் இல்ல, போன ஆட்சியில் அது மாதிரி க்ளோஸ் பண்ணலையே பண்ணாங்க சார். 600 க்ளோஸ் பண்ணிருக்காங்க சார். 600 பண்ணாங்க, அப்ப மறுபடியும் வந்து ஒரு 700 தரந்தாங்க. ஆமா, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதுலயே ஒரு கான்ட்ரவர்சி வச்சிருக்காங்க சார். சேலத்துல வந்து மெயினான இடத்துல ஒரு டாஸ்மாக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அங்க வந்து புதுசா ஒரு பார் ஓபன் பண்ணிட்டாங்க. அதுதான் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு கடையை மூடிடுறீங்க, சந்து உள்ள 5 கடையை திறந்துடுறீங்க,
திறந்துடுறாங்க. திறந்துறீங்கன்னு இல்லை, ஒரு கடையை நீங்க மூடுறீங்க. அரசாங்கம் நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். வழிபாட்டு தலங்கள், பள்ளி கல்லூரி பகுதியில் 500 மீட்டருக்குள்ள இருக்கிற இது. ஆனா அது பக்கத்துல இருக்கிற சதுல ஒரு 5 கடையை திறந்துடுறாங்க. அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு. ரைட்டு. இப்ப வந்து எனக்கு கிடைச்ச இன்னைக்கு தகவல் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல எந்த பாரும் இயங்கக்கூடாது. அப்படி மூடி இருக்கா திறந்துருக்கான்னு வந்து போட்டோ எடுத்து. பாருக்கும் அந்த இதா சார்? ஆமா, பார் 10 மணி வரைக்கும் தானே உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியலையா? இன்னும் தெரியாமலே வந்து பச்சை பிள்ளை கிடையாது வந்து. ஆமா, டிவிக்கு ஆச்சுன்னா ஒண்ணும் தெரியாது. ஆமா, மத்த இதுனா வந்து எல்லாம் தெரியும். பார் மேட்டர் நமக்கு தெரியாதுல்ல சார், அதனால. சேலத்துல எந்த மூலையில கடை திறந்துருக்குன்னு தெரிஞ்சிருக்குது. சேலத்துல பாரம் வந்து பார் 10 மணிக்கு மேல இயங்க கூடாது. அது கடந்த ஆட்சியில இருந்ததுதான் அது. ஆனா அதே வந்து மூடி இருக்கா திறந்துருக்கான்னு போட்டோ எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கொஞ்சம் கொஞ்சமா தான் போகணும். அது 10 நாளைக்குள்ளே பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொலை நடந்திருக்கு, இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 11 நாள்ல 34 கொலை நடந்திருக்கு. புள்ளி விவரம் வந்து சார் பார்த்தேன் சார், பார்த்ததுல கேக்குறேன். அது கூடமா கண்டிப்பா ஏதோ கிரைம் பீட்ல இருக்க வேண்டிய நபருங்க நீங்க வந்து. இங்க வந்து கடந்த ஆட்சியில வந்து ஒண்ணுமே சொல்லல சார், நடந்துகிட்டு தான் சார் இருந்துச்சு. அப்ப என்ன நான் கேட்கும் போது, அப்படியா சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், முப்பாரையும் பொழியுது, மக்கள் செல்வாக்கா இருக்கிறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு. அப்படி இல்ல சார், அவங்க வந்து அந்த ஆட்சியை இதை சொல்லி குறை சொல்லிட்டு வந்தாங்க. அதனால இவங்க இன்னும் நிறைய செயல்படணும் அப்படின்ற ஒரு இதுக்காக கேட்கிறேன். நிச்சயமா செயல்படும், டைம் கொடுக்கணும். இல்ல அவர் நேரு ஸ்டேடியத்தில் சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது டைம் கொடுத்துதான் ஆகணும். அதை தாண்டி விமர்சனங்கள் வரும்போது அந்த விமர்சனம் ஏத்துது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி விமர்சனங்கள் ஏத்துதான் ஆகணும். அதுக்காக விமர்சனத்தை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தா அடுத்த செயல்பாடுகள் இல்லாமலே போயிடும். வந்து ஓகே, ஒரு முதல்வரா செய்யறாரு, வந்து வரவேற்போம், மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க. அடுத்த கட்டமா அவர் எப்படி இருப்பார்? ஏன்னா பொதுவா எல்லாருக்கும் ஒரு வைக்கிற விமர்சனம் தான் வந்து, இப்ப புதுசா வந்தவொடனே ஒரு ஜோர்ல எல்லாம் பண்ணுவாங்கப்பா அப்படின்னு. இங்கேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான். ஒரு 6 மாசம் பொறுத்து இருப்போம், பார்ப்போம் எப்படிதான் இருக்கு அப்படின்னு. அதன் பிறகு நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம். சார், இந்த ஃபேக் நியூஸையும் டிவிகேவையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த 11 நாள்ல ஏகப்பட்ட ஃபேக் நியூஸஸ் சார். இந்த கீர்த்தனா அவங்க தான் ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், தமிழ்நாட்டுக்கே அவங்க தான் ஃபர்ஸ்ட் பெண் மினிஸ்டர். அப்புறம் நிறைய ஃபேக் நியூஸஸ் சார். இது வெள்ளை துண்டு கலாச்சாரத்தை ஒழித்து விட்டார் விஜய், இது என்னது வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு விஜய் அப்படின்னு சொல்லி நிறைய ஏஐ போட்டோஸ், நிறைய ஃபேக் நியூஸ். போட்டோஸ் ஏஐ மேபி இருந்தா இருக்கலாம், இது ஃபேக் நியூஸ் கிடையாது. நீங்க எதை எவ்வளவு தூரம் நீங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. வந்து நான் பொதுவாக தான் பேசுறேன். நான் ஒன்றும் டிவிக்கு நான் திரும்பவும் சொல்றது வந்து நான் வேண்டப்பட்டவர் கிடையாது. இந்த வெள்ளை துண்டு கலாச்சாரம் அது என்ன சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். வெள்ளை துண்டு வந்து முதலமைச்சர் வந்து எப்பயுமே வெள்ளை துண்டு சேர்ல போட்டுக்கிட்டே தான் உட்காருவாரு. அந்த மாதிரி ஒரு போட்டோ விஜய் அவர்களும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த கலாச்சாரத்தை நீங்க வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த துண்டை எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து. இங்க தான் தப்பு பண்றீங்க. நீங்க தான் அரைக்குறையாக சில இது பண்ணிருங்க. அந்த வெள்ளை துண்டு போட்டு உட்கார்ந்து இருந்த சேர்ல உட்கார்ந்து மணிப்பூரை சேர்ந்த ஒரு இயற்கை ஆர்வலர், சமூக பயன்பாட்டாளர், ஒரு பெண்மணி. அவங்க பேர் வந்து கீர்த்தனா, பேர் தெரியல. அவங்க வந்து நம்ம பிரபலமானவங்க. அவங்க விஜய்க்கு வந்து எக்ஸ் வலைதளத்துல இந்த வெள்ளை துண்டை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி டேக் பண்ணியிருந்தாங்க. அது காரணமும் சொல்லியிருந்தாங்க. ஆங்கிலேயர் காலத்துல இருந்து அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு ஒரு முதலாளித்துவம், ஒரு ஆளுமைக்கான ஒரு எளிய மக்களுக்கான ஒரு மனிதரா இல்லாம நான் பாரு தனியா தனிவேன், நான் பாரு இங்க இருக்கிற அப்படின்னு ஆங்கிலேயர் காலத்துல இருந்து தொட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை நீங்களே ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்க ஊருகளில் சேர்மன் ஸ்ட்ரீட் அப்படி சீட்லயும் அப்படிதான் இருக்கும், நகரமன்ற தலைவர் சீட் எல்லா இடத்துலயும் இருக்கும். அதை அவங்க டேக் பண்ணி மணிப்பூர்ல இருந்து டேக் பண்ணதை விஜய் அதை கவனிச்சிருக்காரு பாருங்க. அது முதல்வர் விஜய் கவனிச்சு அதை எடுத்திருக்காரு. அதன் பிறகு ஒவ்வொன்றா எடுத்துருக்கு. நீங்க காலகாலமா இருக்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலா என்னன்னா ஆங்கிலேயர் காலத்துல அது யாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த கோட் சூட்ல இருக்கிற இதுல வந்து அழுக்கு, சேர்ல இருக்கிற அழுக்கு அதுல ஒட்டிக்க கூடாது அப்படின்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சேர் ரொம்ப அழுக்கா இருக்கும், அது தெரியக்கூடாதுன்னு. ரெண்டாவது தனித்துவமா தெரியணும். நம்ம இந்த இருக்கை வந்து தனித்துவமா தெரியணும். இதுல யாரும் வந்து உட்கார்ந்துடக்கூடாது. இது ஒரு முதல்வருடைய இருக்கை, இது வந்து ஒரு ஜனாதிபதியோட இருக்கை, இது வந்து இவருடைய இருக்கைன்னு தெரியறதுக்காக வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது. வந்து அதை நீங்கள் பின்பற்றணுமான்னு மணிப்பூர் மாநிலத்திலிருந்து ஒரு எக்ஸ் வலைதளத்தில் டேக் செய்த ஒரு விஷயத்தை, ஏன்னா அது முதல்வர் கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை எடுத்திருக்காருன்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதே போல அந்த சாப்பாடு இதெல்லாம் வந்து ஏஐ படம்னு அது ரைட், ஆனா கொண்டு வந்திருக்காரு. ஒரு 9 மணிக்கு சட்டசபைக்கு வராப்புல, அப்புறம் 5 மணிக்கு கிளம்புறாப்புல, அரசு ஊழியர் மாதிரி இவரும் நடந்துக்கிறாரு. வந்து பொதுவா யார் முதல்வராக இருந்தாலும் லஞ்ச் டைமுக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க.
வீட்டுக்கு போய் ஒரு ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து சட்டசபைக்கு ஒரு 3 மணிக்கு 3:30 மணிக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இருக்கிற ஃபைல்ஸ்லாம் பார்ப்பாங்க, மீட்டிங் போடுவாங்க, 5 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இவர் காலையிலே கிளம்பி வந்துட்டு சாப்பாடோட வந்து இருக்குது. இதுல என்ன விமர்சனம்? குழம்பு கையில எடுத்து ஊத்துறாரு, அவர் கையில அவரே சாப்பிடுறாரு, அவர் கையில அவரே சாப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கும். அந்த விமர்சனம் அதிகப்படியா வர்றதுக்கான காரணம் என்னென்றால் விஜய் அப்படின்ற அந்த ஒரு சொல்லிற்காக தான். அது எனக்கு அது வந்தது கூட பெருசு இல்லை சார். எனக்கு வந்து அன்னைக்கு தான் மோடி அவர்கள் வந்து நாட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் யாருமே அதிகமாக பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணாதீங்க, கோல்டு வாங்காதீங்க, வெளிநாட்டு பயணங்களை தவிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 7-8 பாயிண்ட் ஒரு பெரிய குண்டா போட்டார். இந்தியாவுக்கே அடுத்து வந்து சோதனை காலம் அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு இந்த விஜய் அவர்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றாரு அப்படின்ற விஷயம் தான் இங்கே ட்ரெண்டாக இருந்தது. அவர் சொன்ன எந்த விஷயமும் இப்போ வரைக்குமே யாருமே அதை பற்றி பேசல. என்ன மென்டாலிட்டியில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். நீங்களே வந்து அதை குண்டை போட்டாங்க அப்படின்றீங்க. வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்றாரு வந்து, நீங்க ஒரு மாநிலத்துல ஒரு ஸ்டார் ஒருத்தர் வந்து இங்க முதல்வர் ஆயிருக்காரு. இப்போ ஒரு நாட்டுடைய பிரதமர் சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போது அதை தாண்டி ஒரு மாநிலத்துல இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் பொதுவாக தான் சொல்றாரு. இது ட்ரெண்ட் ஆகுதான் இன்னைக்கு அவர் ட்ரெண்டிங்ல இருக்கிறாருன்னு அர்த்தம் வந்து. அவர் எதை செஞ்சாலும் ட்ரெண்டிங்ல இருக்காரு. இது ஒன்றும் ஒரு குற்றச்செயல் ஒண்ணு கிடையாது. சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுறது வந்து குற்றச்செயல் கிடையாது சார். இந்தியாவுக்கே பிரச்சனை இருக்கும்போது இவர் சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பாடு பெருசா பேசுறாங்களே, அது மக்கள் பேசிட்டு போறாங்க வந்து. மக்கள் பேசல, அது சரியான்னு கேக்குறேன். அது வந்து தடுக்க முடியாது சைமன். அது வந்து அது எப்படி தடுக்க முடியும்? வந்து பிரதமர் பேசுறதும் ஒரு சரியான ஒரு விஷயம். அவர் வந்து நீங்க அவர் மீது 1000 கொள்கை கோட்பாடுகள், அரசியல் முரண்பாடுகள் இருந்தா கூட இன்னைக்கு வந்து போர் மூண்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு எரிபொருள் தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவு இருக்குது. டாலருடைய வீழ்ச்சி எங்கேயோ பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உரத்தட்டுப்பாடு ஏற்படும். உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டால் விவசாயிகள் விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ண முடியாது போனால் பசி பட்டினி ஏற்படும். பசி பட்டினி ஏற்பட்டால் நாட்டுடைய பொருளாதாரம் எங்கேயோ போய் விழுது. நீ டாலரையும் காசையும் பணத்தையும் நகையும் வச்சுக்கிட்டு பண்ணுக்காக அலைய வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும், சாப்பாட்டுக்காக ஒரு அலைய வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். ஆனாலும் வந்து சிக்கனமா இருங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய முதல்வர் கூட பைக்ல பயணம் செஞ்சார் ஒரு 2 நாள் வந்து. அது வந்து சொல்ற ஒரு விஷயம் தான் வந்து. அசாம் முதல்வர் வந்து ரிக்ஷாவில் போனார் வந்து. அவங்க தொடர்ச்சியா போக முடியாது. இப்போ மகாராஷ்டிரா மும்பை மாதிரியான ஒரு இதுல வந்து ஒரு முதல்வர் வந்து பைக்ல போறது அவ்வளவு சேஃப்டியான விஷயம் கிடையாது. பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு 2 நாள் பண்ணும்போது மக்களுக்கான ஒரு விஷயம். இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்களா, இதுதான். ஏன்னா இன்னைக்கு நிலைமை எங்கேயோ போயிட்டு இருக்கு வந்து. ஏன்னா இந்தியா மாதிரியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல எரிபொருள் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு விஷயம். உரத்தட்டுப்பாடுன்றது வந்து எரிபொருளை நம்பிதான் உரமே வந்து தயாரிக்கப்படுகிறது. இப்ப நீங்க அங்க கை வச்சுட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? அது ஒரு நாட்டுடைய வளர்ச்சி விவசாயத்துல தான் இருக்குது. வந்து ஒரு நாட்டுடைய சுபிட்சமே வந்து விவசாயிகள் நல்லா இருந்தா தான் உண்டு. அவங்களாலே பயிர் வைக்க முடியல, எங்களாலே ஒன்றும் பண்ண முடியலைங்க, கரம்பா தான் கிடக்குதுங்க அப்படின் பொழுது அது நாட்டிற்கே பெரிய பாதிப்பு. அது சொல்லும் பொழுது அது எல்லாரும் கேட்டுதாங்கணும். இங்க வந்து சாப்பாடு எடுத்துன்னு வர்றது வந்து அவருடைய அது ஒரு எளிமையான ஒரு விஷயம். அது இது பிரதமருடைய கருத்துக்கு அதை வந்து முரணா பண்ணதுக்காக அவர் பண்ணல வந்து. இல்ல நான் அது பண்ணாருன்னு சொல்ல, பேசியே இந்த விஷயம் நீங்க அதை அவ்வளவா கவனிக்கல அப்படின்னு பொழுது இங்க இருக்கிற விஷயம் தானே. உங்களுக்கு எப்பவுமே ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் பெரிய அளவுல பேசுவாங்க, சென்ட்ரல் பாலிடிக்ஸை விட. இங்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பேசுவாங்க. அது வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் வந்து அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இதையும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் பொதுவான கருத்து. அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனையும் சொல்லிட்டாரு. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதை பத்தி ஒண்ணுமே பேசல. டெல்லியில வந்து 2 நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க எல்லா ஸ்டேட் எம்ப்ளாயிஸ்க்குமே. அந்த மாதிரி இங்க ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன் இவங்க இன்னும் இதுக்கு ரிலேட்டடா எந்த நிச்சயமா இவரே கூட பாத்தீங்கன்னா எனக்கு அதுல ஒரு நீங்க சொல்றதுல ஒரு உடன்பாடு உண்டு. இப்ப மத்த முதல்வர்கள்லாம் வந்து சைக்கிள் ரிக்ஷால போறாங்க, பைக்ல போறாங்க, அப்புறம் எரிபொருள் தட்டுப்பாட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்போது மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு விஷயம் தான். விஜய் கூட அவருடைய வீட்டுல இருந்து 17 கிலோமீட்டர் வராரு. அப்புறமா சிஎம்க்கு இவ்வளவு பெரிய கான்வாய் தேவையா? இவ்வளவு ஒரு 11 கார் வருது. இங்க நம்ம கவர்னர் கூட அந்த கான்வாய் எல்லாம் குறைச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அது ஏன் அவர்கிட்ட போய் சேரலையா? இல்ல இனிமேல் அதுக்கான இது பண்ணுவாரா? திடீர்னு நேற்றுலாம் பாத்தீங்கன்னா போயஸ் கார்டன்ல வந்து அவருக்கு வீடு பார்த்துட்டு இருக்காங்க, அங்கிருந்து வர 17 கிலோமீட்டர் வரதுனால அப்படின்னு. நல்ல விஷயம் வந்து இன்னும் கூட அவருடைய கான்வாய் குறைக்கல. மறுபடியும் சொல்றது என்னன்னா முதல்வருக்கான பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல வந்து நம்ம சமரசம் செய்து கூடாது, அது நிச்சயமா செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இப்போ முதல்வர் விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டிக்கு நீங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முதல்வர் கான்வாய் தலைமைச் செயலகத்திலிருந்து வந்த பிறகு யாரோ ஒருத்தர் குறுக்க ஓடி வந்துட்டுக்கிறோம் ஒரு ஆர்வத்துல வந்து. காரணம் என்னன்னா முதல்வர் விஜய் தாண்டி அவ்வளவு பெரிய ஸ்டார் அப்படின்னு இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க வந்து. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்டிப்பா வந்து ஒரு பிரதமர் சொல்றதை இங்க கேட்கணும். அதுக்கு அடுத்த திட்டமா அல்லது அடுத்த அறிவிப்பா ஏதாவது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.